ஹாய், வெல்கம் டு மை சேனல். ராகவ் வெயிட் லாஸ் 30 டே சேலஞ்சில் இன்றைக்கி ராகவ் 11வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோ 950 கிராம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிப்போம். இன்றைக்கி வந்து ராகவாக்கு சோஷியல் சயின்ஸ் வந்து எக்ஸாம் கடைசி நாள். இன்றைக்கி போயிட்டு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக லீவு தான். இன்றைக்கி மார்னிங் அவர் எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நான் வந்து இன்றைக்கி பாதாம் பிஸ்னி ஜூஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். அதை தான் இன்றைக்கி மார்னிங் அவர் எடுத்துக்கிறாரு. பாதாம் பிஸ்னி வந்து நார்மலாக சுகர்லாம் கலக்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஏன்னா அதுக்குன்னு தனிப்பட்ட டேஸ்ட் எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் வந்து பாதாம் பிஸ்னி ஊற வைக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா பனக்கற்கண்டு சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சி கொடுத்தேன். நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் மற்ற ஜூஸ்லாம் குடிக்கிற மாதிரி இது இல்லை அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணார். இருந்தாலும் இதுதான்ப்பா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதமும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வறுவலும் வச்சு அமைச்சிருந்தேன். அதுதான் மதியானம் எடுத்துக்கிட்டார் அவர். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாரு. நைட்டு வந்து ஒரு 7 மணி இருக்கிற மாதிரி 2 தோசையும் சாம்பாரும் எடுத்துகிட்டு நைட் அவரோட டின்னரை வந்து முடிச்சிட்டாரு. இன்றைக்கி 11வது நாள் வந்து வெயிட் லாஸ் பிளானை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இனிமேல் தொடர்ந்து லீவு. இதோட ஜூன் 10th தான் வந்து ஸ்கூல் அப்படின்றனால நம்ம டயட்டில் என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்றத இனி வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். நான் நைட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ஹரிணியராகவும் தாயப்பாசை ஆடிட்டு இருந்தாங்க. லீவுன்னு இருந்தாலே இவங்க முதல்ல எடுக்கக்கூடிய கேமுன்னு பார்த்திங்கன்னா தாயப்பாசா தான் இருக்கும். சரி 2 பேரும் இன்ட்ரெஸ்ட்டாக ஆடிட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு தனியாராகவும் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கல. கடைசியில் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிணி தான் ஜெயித்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ராகவா சொல்லிட்டாரு, அம்மா நீங்கள் அடுத்த முறை எனக்கு காய் விடுங்க, நான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டுருக்காரு. ஓகேப்பா அப்படின்னு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.